Hi friends, welcome to Centum 10 Success Strategy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இங்கிலீஷ் கிராமர்ல ஸ்பாட் தி எரர். இது TNPSC, TRB, RRB 10th 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒரு முக்கியமான क्वेश्चन. ஓகே, வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஸ்பாட் தி எரர் இருக்க ஃபர்ஸ்ட் 10 பேசிக் ரூல்ஸ் பார்க்க போறோம். ரூல் நம்பர் 1, vowel rule. vowel rule அப்படின்னா என்ன அப்படின்னா vowel சவுண்டுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற ஆர்டிக்கல் ஆனா தான் இருக்கணும். இது நம்ம பேசிக்காக எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா AEIOU இந்த லெட்டர்ஸ் இருந்தால் ஆன் போடணும், மற்ற லெட்டர்ஸ் இருந்தால் ஏ போடணும் அப்படின்னு பார்த்துருப்போம். ஆனால் அது கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. கரெக்டான ப்ரொசீஜர் என்னன்னா அந்த வேர்டோட ப்ரனன்சியேஷன் சவுண்டை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணணும். வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரை வச்சு டிசைட் பண்ண முடியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இட் வில் டேக் ஆர் டு கம்ப்ளீட் த அசைன்மெண்ட். இப்போ இதில் என்ன கரெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இட் வில் டேக் ஆன் ஆர் ஆன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆர் அப்படிங்கிறதுல ஹெச் தான் ஃபஸ்ட் லெட்டர். ஹெச் ஃபஸ்ட் லெட்டராக இருக்கும்போது ஏன் ஆன் போடணும்? ஏன்னா ஹார் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹெச் சைலண்ட், அதனால தான் மேம். இது மாதிரி வேறு ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா? இருக்கு. ஆர், ஆனர், ஆனஸ்ட், ஹிஸ்டாரிக்கல் வேர்ட்ஸ், இது எல்லாத்துலேயுமே ஹெச் சைலண்ட்டாக இருக்குது மேம். ஓகே, அப்போ அது மாதிரி எந்தெந்த வேர்ட்ஸ்லலாம் ஃபஸ்ட் லெட்டர் சைலண்ட்டாக இருந்து ப்ரனன்ஸ் பண்ணும்போது உயிரெழுத்தோட ப்ரனன்சியேஷனில் வருதோ, அதாவது ஆ இ உ ஏ ஓ இந்த ப்ரனன்சியேஷனில் வருதோ அந்த லெட்டருக்கெலாம் முன்னாடி கண்டிப்பாக ஆன் தான் இருக்கணும், ஏ போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ரூல் வவல் ரூல் பார்த்தோம். இப்போ ரூல் நம்பர் 2 கான்சனன்ட் ரூல். அதாவது கான்சனன்ட்டுக்கு முன்னாடி என்ன போடுவோம்? நமக்கு தெரிஞ்சது கான்சனன்ட்க்கு முன்னாடி ஏ போடுவோம். ஆனால் அதுக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஹீ இஸ் அன் யூரோப்பியன். யூரோப்பியன்கிறது ஈங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுது. போட்டிருக்கிறது கரெக்டா? கரெக்டு கிடையாது மேம், தப்பு. ஏன் தப்புன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா யூரோப்பியன் அப்படின்றது வந்து ஈல ஸ்டார்ட் ஆகிருக்கு மேம். ஆனால் அதோட ப்ரனவுன்சேஷன் அப்படின்றது உயிர் எழுத்துல இல்லை, யூ அப்படின்னு இருக்கு. ஓகே, யூ அப்படிங்கிறது YOU அப்படின்னு நம்ம ஸ்பெல் பண்ணுவோம். ஸோ யூங்கிறது ஒய்ல ஆரம்பிக்கிற ஒரு வேர்டு, ஒய்ங்கிறது வவல் கிடையாது, அது ஒரு காரணம். மோரோவர் நான் சொன்ன மாதிரி தமிழில் உயிரெழுத்து ஓசையில் அதில் வரல, யூங்கிற ஓசையில் வர்றதுனால அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் போடக்கூடாது, ஏ தான் போடணும். இது மாதிரி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எஸ் மேம். எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். யூனிட், யூனியன், யூரோப்பியன் மேம். ரூல் நம்பர் 3 பிட்வீன் அண்ட் அமங். அதாவது ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது பிட்வீன் எப்போ யூஸ் பண்ணணும், அமங் எப்போ யூஸ் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ் மேம். பிட்வீன் அப்படின்னா ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் சொல்கிறப்ப பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம். பிட்வீன் ராஜு அண்ட் ராமு, இது மாதிரி ஒரு ரெண்டு பேர் சொல்கிறப்ப பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அமாங் த பீப்புள், அமாங் த ஸ்டூடெண்ட்ஸ், அது மாதிரி ஒரு பீப்புள், நிறையா பீப்புள் கூட்டமாக இருந்தாங்கன்னா அங்கே அமாங் அப்படின்னு சொல்லுவோம் மேம். கரெக்டாக? எக்ஸலண்ட். இது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் சொல்லும் போது பிட்வீன் சொல்லுவோம். அதே மாதிரி குரூப் அப்படின்னோடனே நம்ம அமங் வரக்கூடாது. இப்போ ரெண்டு குரூப், அப்போ அது பிட்வீன் CSK அண்ட் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னா பிட்வீன் போடணும். ஏன்னா CSK ஒரு குரூப்பு, MI ஒரு குரூப்புங்கிறதுனால அங்கே அமங் போட்டிருக்காங்க. ரெண்டு குரூப்பு. ஸோ ரெண்டு குரூப்பாக இருந்தாலும் ரெண்டு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் பிட்வீன் போடணும். ரெண்டுக்கு மேற்பட்டு இருந்தால் அமங் போடணும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டிவைட் திஸ் கேக் அமங் ராணி அண்ட் ராஜா. ராணி அண்ட் ராஜாங்கிற ரெண்டு இண்டிவிஜுவல், அவங்களுக்கு முன்னாடி அமங் அப்படிங்கிறது தப்பு. ஸோ பிட்வீன் ராணி அண்ட் ராஜா தான் அங்கே வரக்கூடிய கரெக்டான ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள். தேர் வாஸ் அ டிபேட் பிட்வீன் த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது 10 பேராகவும் இருக்கலாம், 12 பேராகவும் இருக்கலாம், எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். ஸோ மோர் தென் 2ங்கிறது கிளியராக இருக்குது. ஸோ அந்த இடத்துல பிட்வீன் அப்படிங்கிறது தப்பு. ஸோ நம்ம என்ன போடணும் அப்படின்னா தேர் வாஸ் அ டிபேட் அமங் த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் இங்கே வரக்கூடிய கரெக்டான ஆன்சர். ரூல் நம்பர் 4 யூஸ் ஆஃப் ஆன் பை. வி கோ டு ஒர்க் ஆன் கார். இது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? மேம் தப்பு அப்படின்னு நினைக்கிறேன்.
பை கார் அப்படின்னு வரும். ஏன் ஆன் கார் வரக்கூடாது, பை கார் வரும்? எப்போ ஆன் யூஸ் பண்ணணும்? மேம் கரெக்டான ரீசன் தெரில மேம், ஐடியா இல்லை. ஓகே, ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். பை அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா, பை கார், பை வேன், பை ஆட்டோ, பை ஏரோப்ளேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வெஹிக்கிள் இருந்தால் அதுக்கு முன்னாடி பை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ஆன் யூஸ் பண்ணலாம். ஆன் எப்போனா, நான் கால்நடையாக போயிட்டு வந்தேன், நான் நடந்து போயிட்டு வந்தேன், அதான் வாக்கிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் ஆன். அதாவது வி கோ டு ஒர்க் ஆன் ஃபுட் அப்படின்னா நான் நடந்தே போனேன். ஸோ ஃபுட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி தான் ஆன் வரணும். வேறு எந்த வெஹிக்கிள் வந்தாலும் பை வரணும். இதுதான் நம்மளோட ரூல் நம்பர் 4, ஆன் பை ரூல். ரூல் நம்பர் 5, அண்ட் ஆர் ரூல். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். அதான் அண்டு ஆர் வந்தால் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அல்ஃபின் அண்ட் ஃபாசில் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? என்ன தெரியலையா? ஓகே, நானே சொல்கிறேன் பாருங்கள். அல்ஃபின் அண்ட் ஃபாசில் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் அல்ஃபின்ங்கிறது யாரோ ஒரு கேர்ளோட நேமு, ஃபாசில்ங்கிறது ஒரு பாயோட நேமு. 2 டிஃப்ரெண்ட் நவுனு. 2 டிஃப்ரெண்ட் நவுனுக்கு அடுத்து வர வேர்பு கண்டிப்பாக ப்ளூரல் வேர்பு தான் வரணும். ஸோ இது கரெக்டான சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? அல்ஃபின் அண்ட் ஃபாசில் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புரியுதா? 2 டிஃப்ரெண்ட் நவுனுக்கு அடுத்து என்ன வேர்ப் வரணும்? ஆர் வரணுமா இல்லை ப்ளூரல் வேர்ப் வரணுமா? ப்ளூரல் வேர்ப். குட். ஸோ 2 டிஃப்ரெண்ட் நவுனுக்கு அடுத்து வரது ப்ளூரல் வேர்பாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம முன்னாடி அண்டு ரூல் கனெக்ட் பண்ற அண்டு ரூல் என்ன பார்த்தோம்? 2 டிஃப்ரெண்ட் நவுனை கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம என்ன போடணும்? ப்ளூரல் வேர்ப் தான் போடணும்னு பார்த்தோம். ஆனால் ஆருக்கு அது மாதிரி கண்டிஷன் கிடையாது. ஆரை பொறுத்த வரைக்கும் 2 நவுனை கனெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நவுனை நம்ம கண்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. செகண்ட் நவுன் என்னன்னு பார்க்கணும். செகண்ட் நவுன் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப், செகண்ட் நவுன் ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப். இப்போ இங்கே இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஐடியா கிடைக்கும். பென்சில் ஆர் பென் இஸ் ஓகே. ஓ, பென் அப்படிங்கிறது ஒரு பேனா, ஸோ ஒரு பேனாங்கிறது சிங்குலர், ஸோ இஸ் ஓகே. ஷீ ஆர் ஹீ இஸ் ஓகே டுடே. ஹீங்கிறது அவன், ஒரு சிங்குலர் நவுனு, ஸோ இஸ் ஓகே. மை சிஸ்டர் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹாப்பி டுடே. ஃபர்ஸ்ட் இருக்க வேர்ப் நவுனு மை சிஸ்டர் பார்க்க வேண்டாம். செகண்ட் இருக்க நவுன் மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரலு, ஸோ ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ ஆர் ஹாப்பி டுடே. நான் திரும்ப சொல்கிறேன், அண்டை பொறுத்த வரைக்கும் அது சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் நம்ம ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஆரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் நவுன் என்னன்னு பார்க்கணும். செகண்ட் நவுன் ப்ளூரல்னா ப்ளூரல் வேர்ப், செகண்ட் நவுன் சிங்குலர்னா சிங்குலர் வேர்ப். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 6, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. திஸ் இஸ் அ பெஸ்ட் ஃபில்ம் ஐ ஹாவ் சீன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சூப்பர்லேட்டிவ் சொல்லி கொடுத்துருக்கேன். சூப்பர்லேட்டிவ்ங்கிறது இங்கே எந்த வேர்டு சூப்பர்லேட்டிவ் உங்களை சொல்லுது? பெஸ்டா. ஸோ சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னாடி என்னதான் வரணும்? த. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பெஸ்ட் ஃபில்ம் ஐ ஹாவ் சீனில் இருக்க தப்பை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. பெஸ்ட் அப்படிங்கிற சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதோட பாசிட்டிவ் டிகிரி குட், அதோட கம்பேரிட்டிவ் டிகிரி பெட்டர். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி கண்டிப்பாக தி தான் வரணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோல்டு இஸ் காஸ்ட்லியஸ்ட் மெட்டல். இங்கே சூப்பர்லேட்டிவ் வேர்டு என்னம்மா? காஸ்ட்லியஸ்ட். ஸோ சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னாடி என்ன வரணும்? கண்டிப்பாக த. ஸோ கோல்டு இஸ் த காஸ்ட்லியஸ்ட் மெட்டல். ஸோ சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி கண்டிப்பாக தி அப்படிங்கிற ஆர்டிக்கல் வரணும். ரூல் நம்பர் 7, யூஸ் ஆஃப் ப்ரிப்போசிஷன் ஃப்ரம். ஃப்ரம் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த பேஷண்ட் இஸ் நவ் ஃப்ரீ ஆஃப் டேஞ்சர். என்னது? இப்போ அந்த நம்ம சொல்லுவோம்ல, பேஷண்ட் வந்து அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்க அப்படிங்கிறத இதோட அர்த்தம். the patient is now free of danger. இந்த மாதிரி டேஞ்சர் இல்லை ரிஸ்க் அந்த மாதிரி கண்டிஷன் வந்துச்சுன்னா அங்கே ஆஃப்ங்கிற ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ஃப்ரம் யூஸ் பண்ணணும். the patient is now free from danger. புரிஞ்சுதாமா? எஸ் மேம். ரூல் நம்பர் 8, as well as, with, together with, along with. ஓகேவாம்மா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? as well as, with, together with, along with. ஏதோ 2 நவுனை இந்த கனெக்டிவ் வேர்டு யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணும்போது அடுத்து வர நவுனை எதை பொறுத்து வரணும்? ஃபஸ்ட்டு நவுனை பொறுத்தா செகண்ட் நவுன் பொறுத்தா? ஃபஸ்ட்டு நவுன் பொறுத்து மேம். குட். ஸோ இந்த மாதிரி கனெக்டிவ் வேர்டு வச்சு 2 நவுனை நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நவுன் என்னன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் நவுன் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப் போடணும். ஃபஸ்ட் நவுன் ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப் போடணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளை பார்ப்போம். ராகுல் ஆஸ் வெல் ஆஸ் his டீம் மெம்பர்ஸ் ஆர் கோயிங் டு த டெம்பிள். ஸோ ராகுலும் அவனோட டீம் மெம்பர்ஸும், ராகுல்ங்கிறது சிங்குலர்,
டீம் மெம்பர்ஸுங்க ப்ளூரல், கொஸ்டினில் ஆர் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. ராகுல் சிங்குலர் அப்படிங்கிறதுனால அந்த ஆர் கோயிங் டு த டெம்பிளை இஸ் கோயிங் டு த டெம்பிள்னு மாற்றணும். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள், சஞ்சய் வித் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அட் த தேட்டர். இதுலேயும் சஞ்சய் அப்படிங்கிறது சிங்குலர், ஸோ ஆருங்கிறது தப்பு, இஸ் அட் த தேட்டர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேம்மா, அப்போ எப்போ நம்ம செகண்ட் நவுனை பார்ப்போம்? எய்தர் ஆர் யூஸ் பண்ணுறப்ப மேம். வேற நெய்தர் நார். ஓகே, குட். ஸோ நெய்தர் நார் எய்தர் ஆர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த கனெக்டிவ் வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டிஷனில் ஃபஸ்ட்டு நவுனை பார்க்கக்கூடாது, செகண்ட் நவுனை பார்த்து, செகண்ட் நவுன் சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப். இந்த நெய்தர் நார் எய்தர் ஆரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரூல் நம்பர் 9, நன் நன் ஆஃப். நன்னுக்கும் நன் ஆஃப்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நன் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா நோ ஒன், யாருமே இல்லை. அப்போ அது காமனாக சொல்கிறோமா? அப்போ காமனாக சொல்லும் போது அங்கே ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணோம். நன் ஆஃப் தெம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் கூடன்னு அர்த்தம். ஸோ ஒருத்தர் அப்படிங்கிறது என்ன? சிங்குலர். ஸோ நன் ஆஃப் யூஸ் பண்ணும்போது இஸ் போடணும். புரியுதாமா? எஸ் மேம். எப்போ சிங்குலர் யூஸ் பண்ணணும்? நன் ஆஃப் தெம் அப்படின்னு யூஸ் பண்ணுறப்ப சிங்குலர் யூஸ் பண்ணும், ஏன்னா ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு அர்த்தம். நன் ஆஃப் தெம்னு வரும்னு அவசியம் இல்லைடா. நன் ஆஃப் பக்கத்தில் தெம்மு தான் கம்பல்சரியாக இருக்கணும்ல, அது மாறலாம். ஸோ நன் ஆஃப் அப்படின்னு வந்தாலே சிங்குலர், நன் வந்தால் ப்ளூரல். புரியுதா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நன் ஆஃப் தெம் ஆர் குட். நன் ஆஃப் தெம் ஆர் வரலாமா? வரக்கூடாது மேம். அப்போ அங்கே என்ன வரணும்? இஸ். ஸோ நன் ஆஃப் தெம் இஸ் குட். அடுத்து நன் இஸ் குட். நன்னுக்கு பக்கத்தில் ப்ளூரல் வேர்ப் வரணும். ஸோ நன் ஆர் குட். ஸோ லாஸ்ட் ரூல், ரூல் நம்பர் 10, ஒன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு, ஒருத்தர் அப்படிங்கிறத ஒன் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அங்கே பொசசிவ் ப்ரோனவுனை ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹிஸ் அப்படிங்கிறது போடக்கூடாது, அதுக்கு பதிலாக ஒன்ஸ் அப்படின்னு போடணும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒன் மஸ்ட் நாட் ரிவீல் ஹிஸ் ஓன் சீக்ரெட்ஸ் டு ஆல் அப்படிங்கிறது தப்பு. இது கரெக்டாக எப்படி வரணும் அப்படின்னா ஒன் மஸ்ட் நாட் ரிவீல் ஒன்ஸ் ஓன் சீக்ரெட் டு ஆல். ஓகேவா? சாரி, இது ஒரு சின்ன கரெக்ஷன். ஒன் மஸ்ட் நாட் ரிவீல் ஒன்ஸ் ஓன் சீக்ரெட்ஸ் டு ஆல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த 10 ரூல்ஸை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட அடுத்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.